ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம எஸ்எஸ்கேக்கும் சரி இந்த அஞ்சலிக்கும் சரி சரியான ஆப்பை தான் வந்து நம்ம இலக்கியமும் நம்ம கௌதமும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோக்கள் லைக்காக போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இப்போ 2 கோடி ரூபாய் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அதை திரும்ப வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கையெழுத்து வந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ எடுத்ததெல்லாம் வச்சு மிரட்டணும் அப்படின்னு வந்து நினைச்சாரு. அதே மாதிரி தான் வந்து இப்போ என்ன நடக்க போகுது, அந்த கௌதம் வந்து அந்த வீடியோவை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கையெழுத்து போட்டது, அதுக்கு முன்னே நீங்கள் பணம் வாங்கினது எல்லாமே எவிடன்ஸாக வந்து என் கையில் இருக்குது. நான் வந்து போலீஸ் கையில் காட்டினா உங்களோட சோழி மொத்தம் வந்து முடிஞ்சு போகும் அப்படின்னு வந்து சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சொன்னதுமே வந்து அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு, இல்லை கௌதம் சார் நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து பம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இப்போ 2 கோடி திரும்ப வர்றதுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து இந்த எஸ்எஸ்கேக்கும் ஒரு ஆப்பை வந்து ரெடி பண்ணிட்டாரு நம்ம கௌதம். அடுத்து யாரா இருக்கிறதுனாக்கா நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்ம இலக்கிய வந்து தேடி போகிறாங்க. இந்த இளநீர் கடைக்காரங்க சொன்ன எல்லாத்தையும் வந்து இது நீட்டிருக்காங்க இல்லையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கிற ஆதாரத்தெல்லாம் வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து போகிறாங்க. அங்கே போய் வந்து பார்த்தா தான் வந்து தெரியுது அந்த அஞ்சலியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து போயிருக்காங்க. கூட போலீஸை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்து அந்த இளநீர் கடைக்காரனையும் வந்து பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சலி வந்து நம்ம இலக்கியவை அங்கேயே வந்து போலீஸை வச்சு அரசம் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம கௌதம் என்ன பண்ண போகிறாருனாக்கா, இந்த மகேஷை கண்டுபிடிச்சி மொத்த எவிடன்ஸை வச்சு நம்ம அஞ்சலியோட கதையை வந்து தீர்த்து கட்ட போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்க, இலக்கியை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க இல்லையா. இதுக்கு மேலேயே சும்மா விட்டால் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து அதிரடியாக வந்து இப்போ இறங்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சரியான ஆப்பும் வந்து இப்போ வைக்க போகிறாரு. இந்த அஞ்சலி வீட்டை விட்டு துரத்துறது மட்டும் இல்லாமல் அவள் பண்ண எல்லா விஷயத்துக்கும் வந்து தூக்கி உள்ளே வச்சு முட்டி பேக்க போகிறாங்க. போலீஸை வச்சு தான் சொல்லலாம். இப்போ காசு கொடுத்து தானே வந்து இந்த பைரவி தூக்கி உள்ளே வச்சாங்க. அதுக்கு இந்த பைரவிக்கும் ஒரு சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும். முக்கியமாக இவங்க 2 பேரும் கூட்டு களவாணித்தனமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இலக்கியாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடுபடுறாங்க. ஆனால் இப்போ அவங்க பண்ண வேலை அவங்களுக்கே வந்து அவங்க சுனியை வச்சுக்கிட்ட மாதிரி தான் வந்து ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ இலக்கியாவை தொட்டா கெட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கௌதம் பண்ண போகிறாங்க. யாருமே வந்து நம்ம இலக்கிய பேச்சுக்கு இதுக்கப்புறம் வந்து போகக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி நம்ம கௌதம் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு நம்ம இலக்கியாவை ஸ்டேஷன்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து நம்ம அஞ்சலியை தூக்கி உள்ளே போட போகிறாங்க. உள்ளே போட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சரியான தண்டனையை வந்து கொடுக்க போகிறாங்க. 6 மாதம் ஜெயில் கழி தின்னாதான் வந்து இவங்களாம் திருந்தான்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கி வைக்க போகிறாரு. சரி, நம்ம கௌதம் சைடு வந்து ரொம்ப சூப்பர் தான். இந்த அஞ்சலிக்கு இந்த மாதிரி தண்டனைலாம் வந்து பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.